ஹலோ ஆக்கங்கட்ட கூவ இல்லை நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இப்போ புதுசாக அவதாரம் எடுத்திருக்க ரேசிங் ஸ்டார் யாருன்னா நம்ம 2K கிட்ஸோட காதல் மன்னன் கனவு மன்னன் நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்களை பற்றி தான் வீட்டில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து கடந்த காலத்துலலாம் வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு மனிதர். அதாவது பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸோட கனவு நாயகன்னே சொல்லலாம். பைக் ரேசிங்கில் அவ்வளோ வேறு லெவலில் ஓட்டுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ விபத்தில் தப்பிச்சு ஆண்டோ மனிதர் தப்பிச்சு வந்திருக்காரு. ஐயப்பூசான பைக் எடுத்தார். அந்த பைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரியும், கீழே விழுந்து நொறுங்கி இத்தனை லட்சமாக லாஸ் ஆச்சு. பட் அதெல்லாம் மீறி நான் வீழ்ந்தாலும் விண்ணை தொடுவோம்னு ஓயாமல் டைலாக் அண்ணன் சொல்லி 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 இப்போ டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காருங்க. படம் நீங்கள் நினைக்குமா அந்த படம் இல்லை, அது என்ன மஞ்சள் வீரனா அதெல்லாம் கிடையாது, அந்த டேரக்டர்லாம் கிடையாது. இது வேறு ஐபிஎல்லாங்க. படம் பேர் இந்தியன் பீனல் லா. இந்தியன் பீனல் லான்ட்டு வேறு லெவலில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதில் யார் நடிச்சிருக்காருன்னா கிஷோர் அவர் நடிச்சிருக்காரு. ஆடுகளம் படத்தை சொல்லலாம். ஆடுகளம் படத்தை நடிச்சார்ல கிஷோர் அண்ணே, அவர் வட சென்னை படத்தை நடிச்சார்ல கிஷோர், அவர் நடிச்சிருக்காரு. அவருக்காக படத்தை பார்க்கலாம். அதுமாதிரி நம்ம டிடிஎஃப் தம்பி வந்து அவள் வந்து வேறு லெவல். டிடிஎஃப் பசங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காருங்க படத்தில். ஐபிஎல் படம் வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது வந்து டீசர் வந்திருக்கு, படத்தோட டீசர் வந்திருக்கு. படம் ஃபுல்லாக வரல, டீசர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா டீசர் வந்த ஒரே நாளில் 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிருக்கான். அதனால் அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் வாசன் பெருமையாக பேசியிருந்தார். அந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஹீரோயின் வந்து கேட்காங்க, ஹீரோயின்கிட்ட இவர் சொல்கிறாரு வாசன், எல்லோரும் காதலுக்காக வந்து ரோஸ் கொடுப்பாங்க, ஆனால் நான் என் மனசையே கொடுத்துருக்குன்னு எந்த படத்தில் எல்லா டயலாக சொல்லி வேறு லெவல் பண்ணியிருக்காரு. படத்தோட சாங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. படம் எப்போ வரும் ஆவலோடு இருக்கேன். டிடிஎஃப் வாசன் அவர்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ஒரு மெகா விருந்துன்னு சொல்லலாம், தலை தீபாவளின்னு சொல்லலாம். அந்த டிடிஎஃப் வாசனோட படத்தை நல்லா பார்த்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள். சீக்கிரமாக படம் வரப்போகுது. எல்லோரும் மரணம் வெயிட்டிங்கில் இருக்கோம், நாங்களும் வெயிட்டிங்கில் இருக்கோம். அதனால் எல்லோரும் படத்தை பார்ப்போம். வந்துச்சுன்னா ஓகேவா, ரைட் நண்பர்களே. ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.